ஹல்லேலூயா. மனசார எல்லாரையுமே சந்தோஷப்பட ஆரம்பிங்க. சந்தோஷப்பட நீங்க வாலண்டியரா சந்தோஷப்பட ஆரம்பிங்க. யாராவது ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டாங்களா, நீங்க மனசார என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷமா சொல்லுங்க, பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அழகான கலர் வாங்கியிருக்கீங்க பிரதர், இந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிளஸிங்கா இருக்கும் பிரதர், ஏசப்பா பாருங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஏசப்பா உங்களுக்கு தந்திருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதே நேரத்தில் ஒரு கார் வாங்கும்போது உனக்கெல்லாம் கார் வாங்குறதுக்கு காசு வந்துருச்சு, இந்த இதுக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் யார் நினைச்சா அப்படின்னு போய் நின்றுட்டு இருக்க கூடாது. அல்ல நல்லாவே இல்லை, எதுக்கு பிரதர் இந்த சாணி மாதிரி ஒரு கலர் வாங்குனீங்க, எதுக்கு இதெல்லாம்? ஏன் அவங்க வந்து உங்களுக்கு அவார்டு கேட்டாங்களா, இல்ல கார்ல நீங்க சைன் போடணும்னு ஏதாவது கொண்டு கொடுத்தாங்களா? இல்ல அப்புறம் எதுக்கு அந்த கமெண்ட், எதுக்கு அந்த தேவையில்லாத? அவர்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றத விட அது அவங்களுக்கு அந்த நாலேஜுக்கு அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு அவங்க வாங்கினாங்க, அவங்களுக்கு அது சந்தோஷம். நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷம் தான் படணுமே தவிர நம்ம எரிச்சல அங்க வன்மத்தை என்ன பண்ணக்கூடாது, அங்க கொட்டக்கூடாது. கொண்டு போய் கொட்டாதீங்க. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இது எதுவுமே இல்லாம நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆமா பைய தூக்கிட்டு வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பரலோகத்துக்கு விட்டுருக்கு, அங்க இருந்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, நீங்க திருப்பி கம்ஃபர்ட் சர்ச்சுக்கே போங்க, போய் உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் நல்ல உபதேசத்தை கேட்டு அப்புறம் மனம் திரும்பி வாங்கன்னா அனுப்பி விட்டுற போறாரு ஆண்டவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நெக்ஸ்ட் இயர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போறோம். உங்களுக்கு 1000 துக்கங்கள் 1000 கவலைகள், ஆனா என்ன அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, எனக்கு ஒரு கிருபை, என் மனசுல நான் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய சேஞ்ச். ஹல்லேலூயா.